Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி, கிளீனர், ஸ்வீப்பர் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அலுவலக உதவியாளர் பணிகள். அலுவலகத்தில் கோப்புகளை ஒரு பிரிவிலிருந்து மற்ற பிரிவுக்கோ மேலாளருக்கோ எடுத்து செல்லவும் இட்ட பணிகளை செய்யவும் அலுவலக உதவியாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டிருக்கும். அலுவலக உதவியாளர்கள் இட்ட பணியை மட்டுமே செய்ய வேண்டும். அலுவலகத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாகவே வர வேண்டும். அலுவலக நேரம் முடிந்து அரை மணி கழிந்த பின்னரே வீட்டுக்கு செல்ல வேண்டும். தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தை தூய்மை செய்வதை கண்காணிக்க வேண்டும். அலுவலகத்துக்கு வெளியே சென்று வர வேண்டிய பணி இருந்தால் அதனை செய்து முடிக்க வேண்டும். அலுவலக ஊர்தியை இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அலுவலக உதவியாளர் தங்கள் தகுதியை தொலைக்கல்வி மூலம் உயர்த்தி கொள்ளலாம். வாய்ப்பு வரும்போது எழுத்தர் பணிக்கு பதவி உயர்வு பெறலாம். அலுவலக அலுவலர்களை சொந்த பணிக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அலுவலக பணிக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களிடம் பணியாளர்கள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அலுவலக உதவியாளர்கள் மின்படி எடுக்கும் கருவியில் பயிற்சி பெற வேண்டும். அந்த இயந்திரத்தை பராமரிக்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டும். உயர் அலுவலர்களுடன் வெளியே செல்ல வேண்டி நேர்ந்தால் கோப்புகள் வைத்த பெட்டியை உடன் எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் இடும் பணிகளை செய்து முடிக்க வேண்டும். அலுவலகத்தில் மின் விளக்குகளை எரிய விடுதல், மின் விசிறிகளை சூழல் விடுதல், அஞ்சல் நிலையத்திலிருந்து அஞ்சல் எடுத்து வருதல், அனுப்புகைக்கான கடிதங்களை அஞ்சல் பெட்டியில் சேர்ப்பித்தல் போன்ற பணிகள் அலுவலக உதவியாளர்களுக்கானது. அடுத்தது அலுவலகத்தில் எழுதுபொருள் பராமரிப்பு உத்திகள். முதலாவது, எழுதுபொருள் இருப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமான இருப்பும் நாள்பட்ட இருப்பும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எழுதுபொருள் வழங்குவோரிடமிருந்து குறித்த காலத்தில் பொருட்கள் வந்து சேருவதை உறுதிப்படுத்த வேண்டும். எழுதுபொருள் வந்து சேரும் போது அது வழங்கானைப்படி எண்ணிக்கையிலும் தரத்திலும் உள்ளனவா என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்த வேண்டும். எழுதுபொருள் வைப்பறை இருளடையாமல் காற்றோட்டமாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எழுதுபொருள் வைப்பறைக்குள் மற்ற அலுவலர்கள் உள்ளே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருள்களை பொருள் வழங்கும் சன்னல் மூலமே வழங்க வேண்டும். எழுதுபொருள் தேவைப்படுவோரின் தேவை பட்டியலை சரிபார்த்து தேவைக்கு அதிகமாக எண்ணிக்கை உள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதிகமாக இருந்தால் வளங்களை குறைக்கலாம். அன்றாடம் குப்பை தொட்டியில் எவ்வளவு எழுதுபொருள் வீணாக போடப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். தேவையின்றி வீணாக்குபவருக்கு அறிவுரை வழங்க வேண்டும். இருப்பறையில் பூச்சிகள் சேராமல் அந்துருண்டை போடப்பட வேண்டும். ஓட்டை படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஈரம் தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தீ அணைப்பான்கள் பாதுகாப்புக்கு எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். சர்க்கரையின் இடவசதியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள் பாதுகாப்பான மேசையில் வைக்கப்பட வேண்டும். எழுத்து வழி விண்ணப்பம் இன்றி யாருக்கும் பொருள் வழங்க கூடாது. வழங்கப்பட்ட பொருட்களுக்கு பதிவேட்டில் ஒப்பம் பெறப்பட வேண்டும். அடுத்தது, எழுதுபொருள் தவிர்த்த எந்த பொருளையும் இருப்பறையில் அனுமதிக்க கூடாது. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி, கிளீனர், ஸ்வீப்பர்
ஸோ இது போல் இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.